السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أي الناس أحب إلى الله وأي الأعمال أحب إلى الله إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாம் சாந்தியம் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களை நாட்களில் சிறந்த நாட்களாகிய ஜிம்மாவுடைய நாளிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய நாளுடைய முழு பரக்கத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான்: ஐனமா தகூனு இதுரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நம்முடைய மௌத் என்பது, நம்முடைய ஆயுள் என்பது, நம்முடைய இறுதி முடிவு என்பது நாம் எந்த கோட்டையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கோட்டையில் இருந்தாலும் சரி, எங்கே நாம் இருந்தாலும் அல்லாஹ் விதித்த அந்த நேரத்தில் அது நம்மை வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது நிச்சயம் அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த நொடியில், எப்பொழுது மரணம் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டானோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. இந்த விஷயத்தில் நாம் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று மரணங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது. அதிகமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று மனிதர்கள் அதிகமான விதத்திலே மரணத்தின் மூலமாகவும், பயத்தின் மூலமாகவும், பசியின் மூலமாகவும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான்: وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான்,
இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காகத்தான் இந்த சமுதாயத்தை அனுப்பியிருக்கின்றான். எப்படி சோதிப்பான்? முதலாவது அல்லாஹ் தஆலா ஹவுஃப், பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். ஒரு மனிதனுக்கு பயத்தை உண்டாக்கி எதிரிகளுடைய பயத்தையோ அல்லது வேற ஏதாவது வஸ்துடைய பயத்தையோ ஏற்படுத்தி மௌத்துடைய பயத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா அவனை சோதிப்பான். அல்லது வல்ஜூ, பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அதே போன்று வனஃப்ஸி மினல் அம்வால், அல்லாஹ் தஆலா பொருள்களிலே குறைவை உண்டாக்குவதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அதே போன்று அல்லாஹ் தஆலா உயிரை தன்னைத்தானே உயிரை இழப்பதை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இப்படி அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சோதனையிலே இன்று பசியின் காரணமாக அதிகமான பேர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். பயத்தின் காரணமாக அதிகமான மக்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். உயிர் இழப்பின் மூலமாக அதிகமான மக்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பயத்தின் மூலமாக பசியின் மூலமாக பல நாடுகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆய்வின் மூலமாக சொல்லப்படுகின்றது, 43 நாட்களுக்கு மேலால் 43 நாடுகளுக்கு மேலால் பசியின் கொடுமையால் பசியின் காரணமாக பல மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சில நாடுகள் அது பயத்தின் காரணமாக பயமுறுத்தாக்களின் மூலமாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்மெல்லாம் அக்டோபர் மாதத்தின் 10 நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். சுமார் 2 ஆண்டுக்கு முன்னால் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரை காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் எண்ணிலடங்காத சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சுமார் 2 ஆண்டுகளும் 2 நாட்களும் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான கஷ்டங்கள், பல விதத்திலே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அதிலே எத்தனையோ மக்கள் ஷஹீதாக இருக்கின்றார்கள். ஆய்வின் மூலமாக சொல்லப்படுகின்றது, சுமார் 68,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஷஹீதாக இருக்கின்றார்கள். மொத்தத்திலே காசாவிலே வாழக்கூடிய பலஸ்தீன் முஸ்லிம்கள் 68,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஷஹீதாக இருக்கின்றார்கள். அதிலே குழந்தைகள் மாத்திரமே 14,000 என்பதாக சொல்லப்படுகின்றது. பச்சள குழந்தைகள் மாத்திரமே 14,000 குழந்தைகள் அங்கே ஷஹீதாக இருக்கின்றார்கள். அதே போன்று உறுப்புகள் இழந்தவர்கள், கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் பார்வை இல்லாமல் அந்த பயங்கரவாத கும்பலின் மூலமாக தாக்கப்பட்டு அவர்களுக்கு கை கால்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே, 1,66,000 பேர்கள் அங்கே ஊனமுற்றவர்களாக இருக்கின்றார்கள், கை கால்கள் இல்லாமல். இப்படி உறுப்புகள் இழந்தவர்கள் அதிகமான பேர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கே உறுப்புகள் இழந்த அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு உறுப்புகள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உறுப்புகள் சேர்ப்பதற்கு எந்த ஒரு இயந்திரமும் அங்கே கிடையாது. அதனால் அந்த ஆஸ்பத்திரியில் எந்த இயந்திரமும் கிடையாது. இல்லாதின் காரணமாக மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்ய முடியாதின் காரணமாக அங்கே கிடைக்கக்கூடிய உடைந்து போன பைப்புகளை அதை செயற்கை கால்களாக, செயற்கை கைகளாக அவர்கள் பொருத்திக் கொள்கின்றார்கள்.
அப்படி பொருத்தும் போது கூட அவர்களுக்கு மரப்பு ஊசி மயக்க ஊசி போட வேண்டும் என்று சொன்னால் அந்த மயக்க மருந்தும் அவர்களுக்கு கிடையாது. மயக்க மருந்து இல்லாதின் காரணமாக அவர்களுடைய உறுப்புகளை வெட்டி எடுக்கப்படுகின்றது. எப்படி மயக்க ஊசி போடாமல் அவர்களுடைய உறுப்புகள் வெட்டி எடுக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுவார்கள், சோதனைப்படுவார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும். அது சர்ஜரியாக இருந்தால், அதாவது ஆபரேஷன் மூலமாக அவர்கள் குழந்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் மயக்க மருந்து கிடையாது. அவர்களுடைய கண்களையும் வாய்களையும் பொத்திக் கொண்டு அவர்களுடைய வயிற்றிலே கிழித்து அந்த குழந்தை எடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த அளவுக்கெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். 2 ஆண்டும் 2 நாட்களும் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய துவா, நம்முடைய துவா, உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் யாரெல்லாம் அந்த மக்களுக்காக கவலைப்பட்டார்களோ, முஸ்லீம்கள் மட்டுமல்ல மாற்றார்களும் கவலைப்பட்டார்கள். சென்ற வாரத்திலே சொல்லப்பட்டது 44 நாடுகளிலிருந்து தானாக சென்று முயற்சி செய்து அவர்கள் எப்படியாவது பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருட்களை எடுத்துக்கொண்டு 50க்கு மேற்பட்ட படகுகளில் கப்பலிலே அவர்கள் பொருட்களை கொண்டு சென்றார்களே, அவர்களெல்லாம் முஸ்லீம்கள் அல்ல, ஐரோப்பிய கண்டத்தில் உள்ளவர்கள். 54 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட அந்த நாடுகள் எதுவும் அந்த பலஸ்தீன் மக்களை பார்ப்பது கிடையாது. இஸ்லாமிய நாடுகளுக்கு அல்லாஹ் எவ்வளவோ வளங்களை கொடுத்திருக்கின்றான், எவ்வளவோ செல்வாக்குகளை கொடுத்திருக்கின்றான். அவ்வளவு செல்வாக்குகள் இருந்தும் கூட எந்த இஸ்லாமிய நாடுகளும் அந்த மக்களுக்கு உதவி செய்யவில்லை. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து தான் மாற்றார்கள் தான், இஸ்லாம் அல்லாதவர்கள் தான் அவர்களாக முயற்சி செய்து அவர்களாக இந்த பலஸ்தீன் மக்கள் அழிவதை பார்த்து தன்னால் பொறுக்க முடியாமல் என்னுடைய உயிர் போனாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த பலஸ்தீன் மக்களுக்கு எப்படியாவது நான் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே 44 நாடுகளிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட கப்பலிலே உணவுகள் கொண்டு சென்றார்கள். அதனுடைய விளைவாக அல்லாஹு தஆலா இன்று அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்திருக்கின்றார். இன்று போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வந்திருக்கின்றது. போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தின் காரணமாக அந்த பலஸ்தீன் மக்கள் இந்த சந்தோஷத்திலே சஜிதாவிலே விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய இருப்பிடங்களுக்கு செல்ல இருக்கின்றோமே என்ற சந்தோஷத்தில் அவர்கள் இருப்பிடம் என்ன? அங்கே மராந்தரம் தான் இருக்கின்றது. வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு எந்த வீடுகளும் இல்லாமல் தரைமட்டமாகத்தான் இருக்கின்றது. அந்த இடங்களுக்கு நாம் செல்ல இருக்கின்றோமே என்ற ஒரு சந்தோஷம். அதே போன்று குழந்தைகள் இத்தனை நாட்களாக அணுகுண்டுடைய சத்தத்தின் காரணமாக பயந்து கொண்டே இருந்த அந்த குழந்தைகள் எல்லாம் இன்று நாம் விளையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சந்தோஷத்திலே அவர்களெல்லாம் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹு தஆலா இந்த நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு நீடித்து தருவானாக. இந்த போர் நிறுத்தம் முழுமையாக நடைபெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. மீண்டும் இது போன்ற ஒரு அழிவு அந்த மக்களுக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா இது போன்ற சோதனை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக, அதாவது இத்தனை நாட்களாக 2 ஆண்டுகள் 2 நாட்களாக போர் செய்து அத்தனை மக்களை கொண்டு குவித்தார்கள். பச்சள குழந்தைகள் அது என்ன செய்தது? அந்த குழந்தைகளையும் அவர்கள் ஈவு இறக்கமின்றி கொண்டார்கள். பசியின் காரணமாக உணவு வாங்குவதற்கு செல்லக்கூடிய அந்த குழந்தைகளை கொண்டார்கள். நெரிசலிலும் துப்பாக்கியினுடைய முனையில் வைத்து அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பசிக்காக உணவு வாங்க சென்ற மக்கள். இப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட அந்த மக்கள் இன்று விடிவு காலம் பிறந்ததாக சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள். இதற்கு ஒருவர் சந்தோஷப்படுகின்றார், நான் தான் அந்த போரை நிறுத்திருக்கின்றேன், எனக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி அவர் ஆதங்கத்தில் இருக்கின்றார். எனக்கு நோபல் பரிசு கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்.
இத்தனை நாட்களாக அந்த மக்கள் அழிவதற்கு மூல காரணமே அவர்தான். அவருடைய ஆயுதம் மூலமாகத்தான் இந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர் நான் தான் இந்த போரை நிறுத்தியிருக்கின்றேன், எனக்கு நோபல் பரிசு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களை அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கி விடுவானாக. அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடியிருந்தால் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், இல்லை என்று சொன்னால் அந்த மக்களை இந்த பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா அழித்து விடட்டும். அதற்காகத்தான் நாம் இந்த மாதம் ரபியுல் ஆஹிர் மாதத்துடைய பிறை 1 இன்ஷா அல்லாஹ் பிறையுடைய முடிவு வரை ஃபஜ்ருடைய தொழுகையிலே குன்னத்தை நாசிலா ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையிலே 2வது ரக்காயத்திலே ருக்கூவுக்கு பின்னால் குன்னத்தை நாசிலா ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு முழு ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தருவானாக. அவர்கள் பாதிக்கப்பட்ட கை கால்கள் இழந்த அந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா முழு ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா தருவானாக. அவர்கள் ஏன் இந்த இவ்வளவு கொடுங்கோனாக அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் அரசாங்கம் பச்சள குழந்தை என்று பார்க்காமல் அந்த குழந்தைகளையும் சுட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால், அங்கே உள்ள குழந்தைகள் கூட ஈமானிலே உறுதியாக இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து ஒருவர் அந்த பைத்துல் முகத்தஸிற்கு சுற்றுலாவுக்காக சென்றிருந்தார், ஒரு ஆலிம். நாம் எல்லாம் வீடியோக்கள் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக அந்த நியூஸை பார்த்திருப்போம். அந்த ஆலிம் ஒரு சிறுவனை சந்தித்து, பலஸ்தீனுடைய ஒரு சிறுவன் 10 வயது உள்ள ஒரு சிறுவனை சந்தித்து அவரிடம் கேட்கின்றார், நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாயே, இங்கே குண்டுகளுக்கு மத்தியிலே இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த இஸ்ரேல் அரசாங்கம் தீண்டிக் கொண்டே இருக்கின்றதே, ஏன் இங்கே இருந்து கஷ்டப்பட வேண்டும்? உன்னுடைய தாய் தகப்பன் யாருமே அந்த மனிதனுக்கு இல்லை. அதன் காரணமாக அந்த ஆலிம் கேட்கின்றார், நீ என்னுடைய நாட்டிற்கு இந்தியாவிற்கு வந்துவிடு, நான் உன்னை உயர்ந்த படிப்பு படிக்க வைக்கின்றேன், உன்னை டாக்டராக ஆக்குகின்றேன், இன்ஜினியராக ஆக்குகின்றேன், நல்ல ஒரு அந்தஸ்தை உன்னை உண்டாக்குகின்றேன் என்பதாக அந்த ஆலிம் சொல்லுகின்றார். அப்போ அந்த சிறுவன் சொல்லுகின்றார், நீ என்னை நீங்கள் ஆலிமாகவோ அல்லது ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ உயர்ந்த படிப்பை படிக்க வைக்கலாம், அந்த கல்வியெல்லாம் எனக்கு கிடைக்கலாம், ஆனால் எனக்கு ஷஹீது கிடைக்குமா என்று கேட்கிறேன். எனக்கு ஷஹீது கிடைக்குமா? உங்களுடைய பூமிக்கு வந்தால், இந்தியாவிற்கு வந்தால் எனக்கு ஷஹீது கிடைக்குமா என்று ஒரு சின்ன குழந்தை கேட்கின்றது, 10 வயசு உள்ள குழந்தை. அதனால்தான் அந்த கொடுங்கோல் அரசன், இஸ்ரேலுடைய அரசு, இந்த சிறு குழந்தைகளுடைய ஈமானையும் அழிப்பதற்காகத்தான் பச்சள குழந்தைகளையும் இத்தனை பேர்கள் அவர்கள் கொண்டிருக்கின்றார். என்னதான் அழிவு வந்தாலும் இந்த நாட்டை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்று சொல்லி ஈமானிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த உறுதியின் காரணமாகத்தான் அந்த கொடுங்கோல் அரசு அவர்களை அந்த அளவுக்கு தாக்கியிருக்கின்றது. பிபிசியுடைய ஒரு செய்தியிலே முகமது ஜக்கரியா என்று சொல்லக்கூடிய 10 வயது ஒரு குழந்தை, அந்த 10 வயது சிறுவனிடத்திலே கேட்கப்படுகின்றது, ஏன் உனக்கு இந்த நிலைமை என்பதாக சொல்லி அவர் சொல்லுகின்றார், நான் பல நாட்களாக பல மாதங்களாக பட்டினியாக இருக்கின்றேன், எந்த உணவும் கிடையாது, கீழே கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை எடுத்துதான் நான் தின்று கொண்டிருக்கின்றேன் பசியின் காரணமாக. அவர் வீடியோவிலே அந்த முகமது ஜக்கரியாவை பார்க்கின்ற பொழுது அவருடைய முதுகத்தண்டுடைய எலும்புகள் தெரிகின்றது. அவருடைய தாயார் அந்த சிறுவனை தூக்கி வைத்திருக்கின்றார். இது அந்த முகமது ஜக்கரியா மட்டுமல்ல, அதுபோன்று எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ வாலிபர்கள் அங்கே அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி, இப்படியெல்லாம் அவர்களுக்கு சித்திரவதைப்படுத்தி 54 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட யாருமே அந்த நாட்டிற்காக குரல் கொடுக்கவில்லை. 2 வாரங்களுக்கு முன்னால் எகிப்திலிருந்து ஒருவர் உம்ரா செய்வதற்காக சென்றிருந்தார்.
அவர் தவாபு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆர்வத்திலே பலஸ்தீனத்துடைய ஒரு கொடியை கையிலே ஏந்தி கொண்டு, யா இஸ்லாமா, யா அல்லாஹ், இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? இந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு ஈடேற்றம் கிடைக்காதா? இந்த மக்களை எதிர்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு அழிவு வராதா என்று ஒரு குரல் கொடுத்தார். அவர் தன்னுடைய தாங்க முடியாத அந்த கவலையிலே அவர் சொல்லுகின்றார். அவர் பலஸ்தீனத்துடைய கொடியை கையில் வைத்திருந்ததன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கம் அவரை கைது செய்திருக்கிறது. ஒரு இஸ்லாமிய நாடு, வல்லரசு நாடு, எல்லா வளங்களும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த நாட்டிலே ஒரு முஸ்லீம் பலஸ்தீனத்தை கொடியை வைத்துக் கொண்டு அந்த மக்களுக்கு விடிவாதம் கிடைக்காதா என்று சொன்னதின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய மகளார்களே, நாம் யோசிக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு நாவாலேயோ தன்னுடைய கரங்களாலே எந்த தீங்கும் கொடுக்கக்கூடாது. அவன்தான் உண்மையான முஸ்லீம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார். உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் வருகின்றார். அவர் வந்து நபியிடம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் எது? அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் எது? அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர் யார்? அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் அஹப்புல் அமாலி இலல்லாஹ். அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர் யார்? அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் எது என்பதாக கேட்கின்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அஹப்புன் நாசி இலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் எது என்று சொன்னால், அன்ஃபஅஹும் லின்னாஸ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழுகின்றானே அவன்தான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான மனிதன் என்பதாக சொன்னார். அஹப்புன் நாசி இலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதன் யார் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் மூலமாக அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன்தான் அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அந்த மனிதர் மீண்டும் கேட்கின்றார், அஹப்புல் அமாலி இலல்லாஹ். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ். அதற்கு விளக்கம் சொல்லும் நபி அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், ஆரம்பத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள், சுரூருன் ததுகுலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லீமை நீ சந்தோஷப்படுத்தினால், ஒரு முஸ்லீமை நீ சந்தோஷப்படுத்தினால், அவருக்கு நீ நல்லதை நீ நாடினால், அவரை நீ கௌரவப்படுத்தினால், அவன்தான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல், அதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் என்பதாக சொன்னார். அல்லது நபி அவர்கள் சொன்னார்கள், நீ அவு தக்ஸிபு அன்ஹு குர்பத்துன், ஒரு முஸ்லிமை துன்பத்தை நீக்குவதற்காக நீ உதவி செய்தால், அவனுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்குவதற்காக நீ உதவி செய்தால், அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹுக்கு அதுதான் பிடித்தமான ஒரு அமல். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அவு தகுதி அன்ஹு தைனன், ஒரு முஸ்லீம் கடனாளியாக இருக்கின்றான், அந்த கடனை நீக்குவதற்காக நீ உதவி செய்தால், கடனை அவனுக்கு நீ மன்னித்து விட்டால், அஹப்பு அமாலி இலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் அதுதான் என்பதாக சொன்னார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அவு தத்துருது அன்ஹு ஜவுஅன், ஒரு முஸ்லீம் பசியின் கொடுமையால் வாடிக்கொண்டிருக்கின்றான், அப்படி பசி கொடுமையால் வாடக்கூடிய அந்த முஸ்லிமுக்கு நீ உணவளித்தால், அவனுடைய பசியை போக்கினால், அவனுக்கு பசியை போக்கியதன் காரணமாக அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் இந்த அமல் தான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே சொல்லுவார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்கின்றானே,
ஒரு முஸ்லீமுடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கின்றானே, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பதன் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருந்தால் என்ன சவாபோ, அந்த சவாபை விட அதை விட எனக்கு பிரியமானது இந்த ஒரு முஸ்லீமுக்காக இவன் வெளிக்கிளம்பி சென்றது. ஒரு முஸ்லீமுடைய தேவையை பூர்த்தியாக்குவதற்காக இவன் வெளியே செல்கின்றிருக்கின்றது, அது அல்லாஹுக்கு மிக பிரியமானது. எதைவிட என்னுடைய பள்ளிவாசல் ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட அல்லாஹுக்கு பிரியமான அமல் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். இன்னும் நபி அவர்கள் சொல்லுவார்கள், கோபத்தை யார் அடக்கிக் கொள்கின்றானோ, கோபத்தை அடக்குபவனுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கோபத்தை அடக்கியதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய குறைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். கோபத்தை யார் பல்லை கடித்துக் கொண்டு மெண்டி விழுங்குகின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையுடைய நாளிலே எல்லாருக்கும் மத்தியிலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய சமயத்திலே நடுக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவனுடைய காலை அல்லாஹ் ஸ்திரமாக்கி வைப்பான். அவனுக்கு எந்த நடுக்கமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹ் அவனை நிற்க வைத்திருப்பான். யார் கோபம் வருகின்றது, கோபத்திலே அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அந்த கோபத்தை வென்று விழுங்குகின்றானோ அவனுக்கு நாளை மறுமையில அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் இந்த இரண்டையும் சொல்லும் பொழுது அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர் யார் என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அமல் எதையும் சொல்லவில்லை. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய தொழுகையோ ஜகாத்தையோ நோன்பையோ எதையும் நபி அவர்கள் சொல்லவில்லை. அதே போன்று அமலை பற்றி கேட்கின்றார், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் என்பதாக கேட்கின்றார். அதற்கும் நபி அவர்கள் தொழுகை நோன்பை எதையும் சொல்லவில்லை. நபி அவர்கள் இரண்டுக்குமே சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதுதான். ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பட்டினியாக இருந்தால் அவனுக்கு பசியை நீக்குவதுதான். அவன் கடனாளியாக இருந்தால் அந்த கடனை நீக்குவதுதான். இதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல். அந்த மனிதன் தான் அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு குணம். இந்த குணம் யாருக்கு வருகின்றது? இன்னைக்கு 54 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட அந்த நாட்டுடைய தலைவர்களுக்கு இந்த குணம் வரவில்லை. இப்படி இந்த பலஸ்தீன மக்கள் இவ்வளவு பட்டினியிலே வாழ்கின்றார்களே, இவ்வளவு சோதிக்கப்படுகின்றார்களே, அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க கூட அவர்களுக்கு முன்வரவில்லை. இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அந்த மக்களுக்காக கவலைப்பட வேண்டும். அவர்களுக்கு எந்த விதத்திலாவது நம்மால் உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். இப்போது அந்த மக்களுக்கு விடிவு காலம் வந்திருக்கின்றது. அது நிரந்தரமாகுமா என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹு அலம். ஏன் யூதர்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்திலுமே மாறு செய்யக்கூடியவர்கள், ஒப்பந்தத்திலே மாறு செய்யக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் கொடுங்கோ என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா பல நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து பல நபிமார்கள் அவர்களுக்கு வந்திருக்கின்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலங்களில் வந்தவர்கள் தான் இந்த பனி இஸ்ராயில், இந்த இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு வந்த முதல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பல நபிமார்களை அல்லாஹு தஆலா அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவர்கள் எதையெல்லாம் விரும்புகின்றார்களோ அதையும் அல்லாஹ் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றதோ அந்த சிறப்புகளை எல்லாம் தாண்டி அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தான். மண்ணு செல்வா என்ற உணவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான். எந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு வேலைக்கு வேலை சாப்பாடு வானத்திலிருந்து வர வேண்டும் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டு அதையும் வாங்கி கொடுத்தார்கள். அதே போல நாங்கள் எந்த பழங்களையும் பறிக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு தானாக பழங்கள் வர வேண்டும்.
அதையும் அல்லாஹ் செய்து கொடுத்தான். ஒரு தோட்டத்துக்கு நடுவில் அவர்கள் கூடையை வைத்துக் கொண்டு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் தானாக பறிக்கப்பட்டு அவர்களுடைய கூடையிலே வந்து விழுகும். சொர்க்கத்துடைய வாழ்க்கையை போன்று அல்லாஹ் இங்கே வைத்திருந்தான். ஆனால் அவ்வளவு வசதிகளையும் அல்லாஹு தாலா கொடுத்தும் கூட அந்த மக்கள் திருந்தக்கூடிய மக்களாக இல்லை. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை கொல்லக்கூடியதாக இருந்தார்கள். ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, 30 நபிமார்களை ஒரு கூடாரத்தில் வைத்து எரித்துவிட்டு அவர்கள் ஒன்றும் தெரியாதது போன்று வந்து விடுவார்கள். நபிமார்களை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தாலா ஒரு நபி இருக்கும் போது இன்னொரு நபியை அல்லாஹ் அனுப்புவான். அப்படி அதிகமான நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நபியெல்லாம் ஒரு கூடாரத்திலே அடைத்து பொய்யை சொல்லி அவர்களெல்லாம் அடைத்து கொண்டு சென்று ஒரு கூடாரத்திலே வைத்து எரித்துவிட்டு மறுநாள் காலையிலே எதுவுமே செய்யாததை போன்று வெளியே நடந்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு அரக்கன்கள் அவர்கள். இப்போது அவர்கள் ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த ஒப்பந்தத்தை நீடிக்க வைக்க வேண்டும். அந்த பலஸ்தீன் மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸை அவர்கள் மீட்டெடுக்க வேண்டும். அந்த பலஸ்தீனுடைய நாடு அவர்களுடைய சொந்த நாடாக, பலஸ்தீன் மக்களுக்கு சொந்த நாடாக அது அறிவிக்கப்பட வேண்டும். அல்லாஹு தாலா அந்த அறிவிப்பை இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹு தாலா கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய துஆ இருக்கின்றது. சாம் தேசத்திற்காக நபி அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். அந்த சாம் என்பது பலஸ்தீன், சிரியா, லெபனான் இப்படி ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்தது. அதில் இஸ்ரேலும் சேர்ந்தது. இஸ்ரேல் என்பது பலஸ்தீனத்துடையது. அந்த 4 நாடுகளும் சேர்ந்ததுதான் நபி அவர்கள் சொன்ன அந்த நாடு. அந்த நாட்டுக்காக நபி அவர்கள் துவா செய்தார்கள். பரக்கத் பொருந்திய பூமி என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா மிஅராஜுடைய பயணத்துக்கு அழைத்து செல்லும் போது கூட சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்று அல்லாஹு தஆலா அழைத்து சென்றான். அங்கிருந்து தான் அல்லாஹு தஆலா வானலோகத்திற்கு அல்லாஹ் அழைத்தான். அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது அந்த பலஸ்தீனத்தில் தான் இருக்கின்றது. அந்த பூமியை சுற்றி அல்லாஹு தஆலா பரக்கத்தான பூமியாக ஆக்கியிருக்கின்றான். அதனால்தான் அந்த மக்கள் எவ்வளவுதான் இறந்து போனாலும் ஷஹீதானாலும் அந்த மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியாவதற்கு ஆசைப்படுவது கிடையாது. எங்களுடைய உயிர் போனாலும் சரி, இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் இந்த நாட்டிலே தான் நாங்கள் இருப்போம் என்பதாக சொல்லுவாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். அதே போன்று அந்த மக்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். எப்படி முஸ்லீம் அல்லாத நாடுகளில் இருந்து, ஐரோப்பிய கண்டத்திலிருந்து பல மக்கள் அங்கே சென்று உதவி செய்தார்களோ, நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு துவா மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு அல்லாஹு தாலா பல பேர்களுக்கு அல்லாஹ் அவங்க நாட்டுடைய வெளிச்சத்தை அல்லாஹு தாலா போட்டிருக்கின்றான். நமது தமிழ்நாட்டுடைய முதல்வர் கூட அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றார். அந்த பலஸ்தீன் மக்களுடைய போராளிகளுடைய துண்டை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். எல்லா தலைவர்களும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவதுதான் அது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வழியாக சென்று சஹாபாக்களுடைய கூட்டத்திலே அமர்கின்றார்கள். அந்த சமயத்திலே ஒரு வாலிப சஹாபி, ஒரு மனிதர் செல்லுகின்றார். அந்த வாலிபர் செல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் எவ்வளவு திடகாட்டமான ஒரு மனிதராக இருக்கின்றார், நல்ல ஒரு சக்தி உள்ள வாலிபராக இருக்கின்றார். இவர் தீனுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே இவர் தன்னுடைய பொருட்களை கொடுத்திருந்தால், இவருடைய உயிரை கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதாக சொல்லி சஹாபாக்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு விளங்க வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு நாம் அதையெல்லாம் விளங்காமல் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஜிஹாத் என்று சொன்னால் என்ன? நபி அவர்கள் சொல்லுவார்கள், அவர் அந்த மனிதர் எதற்காக செல்கின்றார்? அந்த வாலிபர் எதற்காக செல்கின்றார்? தன்னுடைய குடும்பத்திற்காக,
தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பெற்றோர்களுக்காக செல்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், அவர் தன்னுடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகள் பருவ வயதை அடையாத அந்த குழந்தைகளுக்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர் வெளிக்கிளம்பி சென்றிருந்தால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். அது அவருடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுப்பதற்காக வேண்டி அவர் வெளியிலே சென்று உழைப்பதற்காக சென்றிருந்தால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். அல்லது அவர் தனக்காக வேண்டி அவருக்கு பிள்ளைகளும் இல்லை பெற்றோரும் இல்லை, தான் மட்டும்தான் இருக்கின்றார், தான் யாரிடமும் கையேந்தி கேட்கக்கூடாது, நான் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் சென்றிருந்தால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றிருக்கின்றார். அல்லது அவர் தன்னுடைய மனைவி மட்டும்தான் இருக்கின்றால், அவருக்கு பிள்ளைகள் கிடையாது, தாய் தகப்பன் கிடையாது, மனைவி மட்டும்தான் இருக்கின்றால், அந்த மனைவிக்காக வேண்டி மட்டும் அவர் பிரயாணம் செய்து உழைத்திருந்தாலும் சரி, அவரும் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கின்றார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சமூகத்திற்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். சமூகத்திற்காக பிற நலன்களை பேணுவதற்காக வேண்டி எவ்வளவோ உதவி செய்வதற்கு நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தை மறந்து விடுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய மனைவி மக்கள், அவர்களை மறந்து விடுகின்றோம். அவர்களுக்கு உதவி செய்வதுதான் நபி அவர்கள் முதலாவது சொன்னார்கள். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுக்காக நீ உழைப்பதற்கின்றதே, அதுதான் மிகப்பெரிய அமல். ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய அமல். எல்லா அமல்களை விட உயர்ந்த அமல் எது? அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதுதான். அந்த அமலுடைய கூலி தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்வதுதான். எனவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் சம்பாதிக்க வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய உற்ற தோழர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கு எல்லா முஸ்லிம்களுக்காக வேண்டியும் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தருவானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தஆலா முழு பாதுகாப்பை தருவானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா முழு வெற்றியை கொடுப்பானாக. அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதத்திலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பானாக. அவர்கள் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதை விட பன்மடங்கு செழிப்பாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோய்கள் கொடுத்து சோதித்தான். அந்த சோதனையெல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தாங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நோயெல்லாம் நீக்கி மறுபடியும் அவர்களுக்கு இருந்த கண்ணியத்தை அதிகப்படுத்தி கொடுத்தானோ அதே போன்று அந்த பலஸ்தீன் மக்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த அந்த பதவியை மிகவும் உயர்த்தி கொடுப்பானாக. அந்த மக்களுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.